Hi dear students, today we are going to see the next topic of chapter 19 on the basis of ownership. Business finance can be divided into two categories based on ownership of funds. இந்த ஓனர்ஷிப் ஆஃப் ஃபண்ட்ஸில் இது ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒன் ஓனர்ஸ் ஃபண்ட் and then borrowed funds. And owners fund classified into two types: equity shares, redeemed earnings, and borrowed funds is classified under 5 category: debentures, loan from banks and loan from financial institution, then public deposit and lease financing. Owners fund mean fund which are provided by the owner of the enterprise, who may be an individual or partners or shareholders of a company. The profit reinvested in the business come under owners fund. These funds are not required to be refunded during the lifetime of business enterprise. It provides the owner the right to control the management of enterprise. இந்த நிறுவனங்களோட உரிமையாளரால் வழங்கக்கூடிய இந்த ஃபினான்ஸ் அந்த உரிமையாளர்களுக்கான நிதி அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஓனர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த உரிமையாளர் அப்படின்றவர் ஒரு தனி மனிதராகவோ நிறுவனத்தின் கூட்டாளியாகவோ அல்லது அந்த நிறுவனத்துடைய பங்குதாரர்களாகவோ ஷேர்ஹோல்டர்ஸாகவோ இருக்கலாம். இது தனிநபர்லேருந்து தனிநபருடைய முதல், கூட்டாளியுடைய முதல் அல்லது பங்குகள் மூலமாக திரட்டப்பட்ட நிதியை குறிக்கக்கூடியது. ஷேர்ஸ் மூலமாக கலெக்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை. இந்த லாபத்தை அந்த தொழிலில் மறுமுதலீடு செய்யக்கூடியது, அதாவது லாப மறு உழவு அப்படின்ட்டு பேர். மறு முதலீடு செய்தல் அந்த உரிமையாளருடைய நிதியின் ஃபைனான்ஸினுடைய கீழே அது வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த தொழில் நிறுவனங்கள் அதனுடைய வாழ்நாளில் இந்த நிதியை திருப்பி தர வேண்டியது கிடையாது. அந்த நிறுவனத்தின் நிர்வாகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய உரிமையை அந்த உரிமையாளர் அந்த நிதி வழங்குகிறது. அந்த உரிமையாளருக்கு அந்த நிதி வழங்கப்படுகிறது. Then next one, borrowed funds. The term borrowed funds denotes the funds raised through loans or borrowing, for example, debenture, loan from banks and financial institutions, public deposits, trade credit, lease financing, commercial papers, factoring, etc. represent borrowed funds. இந்த கடனாக பெறப்பட்ட ஃபைனான்ஸு அப்படின்றது அந்த கடன் அல்லது வேறு மூலங்களால் அது பெறப்பட்ட நிதியை குறிக்குது. வேறு எது மூலமாவது நம்ம பெறப்பட்ட நிதியை குறிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபெஞ்சர்ஸ், லோன்ஸ் ஃப்ரம் பேங்க்லேருந்து லோன் வாங்கக்கூடியது, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் லோன் வாங்கக்கூடியது, பப்ளிக் டெபாசிட்டில் நம்ம லோன் வாங்கக்கூடியது, அதாவது டெபாசிட் பண்ணி அது மூலமாக வாங்குறது. இந்த ட்ரேடு கிரெடிட், லீஸ் ஃபினான்சிங், கமர்ஷியல் பேப்பர், ஃபேக்டரிங் எக்ஸெட்ரா இது எல்லாமே என்ன borrowed funds. These borrowed source of funds provided specific period before which the fund is to be returned. இந்த கடன்கள் குறிப்பிட்ட காலத்தில் திருப்பி செலுத்தப்பட வேண்டும். Borrower is under legal obligation to pay interest at given rate at regular intervals to the lender. அந்த கடனாளிகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒப்புக்கொண்டு அந்த வட்டியை செலுத்துவதற்கு சட்டப்படி கடமைப்பட்டவர் ஆவார். Generally, borrowed funds are obtained on the security of certain assets like bonds, lands, building, stock, vehicles, machinery, etc. அந்த பத்திரங்கள், நிலம், கட்டிடம், அந்த சரக்கிருப்பு, வாகனங்கள், இயந்திரம், நிலை சொத்து ஆவணங்கள் போன்றவற்றை
பிணையமாக borrowed, அதாவது borrowedனா பிணையமாக கொடுத்து நம்ம கடன் பெறக்கூடியது. These are all the borrowed funds. Then next one, on the basis of generation of funds. The sources of funds can be grouped into two categories based on generation. அப்போ இந்த உருவாக்குகிற அடிப்படையில் அதை ஆராய்ச்சிகளை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஸோ என்னென்ன அப்படின்னா இன்டர்னல் சோர்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் சோர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் internal source. This includes all those sources generated from within the business enterprises. For instance, a retained earnings, collection from receivable, surplus from disposal of old assets, and so on. These sources can meet only limited needs of business enterprise. இது வியாபார நிறுவனங்கள் தாங்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய அனைத்து நிதி ஆதாரங்களையும் உள்ளடக்கியது. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே என்னென்ன அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா எக்ஸாம்பிள்ஸில் சர்ப்ளஸ், கலெக்ஷன், இன்ஸ்டன்ட் ரீடைன்ட் ஏர்னிங், கலெக்ஷன் ஃப்ரம் ரிசீவபிள், சர்ப்ளஸ் ஃப்ரம் டிஸ்போசல் ஆஃப் ஓல்ட் அசட்ஸ் and so on. These are all the internal sources. Then external sources. External sources of funds include all those sources which generate funds from outside the business enterprise. For example, issue of shares and debentures, borrowing from banks and financial institutions, public deposits, factoring, leasing, hire purchase, etc. இந்த தொழில் நிறுவனங்களுக்கு வெளியில் இருந்து உருவாக்கக்கூடிய அனைத்து நிதி ஆதாரங்களையும் வெளிப்புற நிதி ஆதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது வெளியிலிருந்து திரட்டக்கூடிய ஆதாரங்கள் எல்லாமே எக்ஸ்டர்னல் சோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ், borrowing from banks and financial institutions, public deposits, factoring, leasing, hire purchase, etc. These are all the example for external sources. Then next one, factors influencing choice of business finance. There are various factors influencing of source of business finance. These factors are briefly discussed in below. First one, cost. Business enterprise have to analyze the cost of mobilizing and utilizing the funds. இந்த தொழில் நிறுவனங்களுக்கு நிதி திரட்டுவதற்கு அதற்கு முன்பாக அதனை திரட்ட ஆகும் செலவுகள் ஆய்வு செய்ய வேண்டும். For instance, where the interest rate is relatively lower, public deposits, debentures, term loan, etc. may be described opinions. For example, public deposit, debentures, term loan, etc. The financial capacity of the firm. Next one. Financial sound enterprises have capacity to pay interest promptly and return the capital at the stipulated time. Such enterprises can go for borrowed source. On the other hand, if the firm is not financially stable, it has to depend on owned sources of funds. இந்த நிறுவனத்துடைய நிதியுடைய திறன், இந்த நிதி நிலையில் வலுவாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் உடனடியாக வட்டி செலுத்தவும் மற்றும் குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த மூலதனத்தை திரும்ப பெறும் திறனையும் கொண்டுள்ளன. அத்தகைய நிறுவனங்கள் கடன் பெற புற மூலங்களை நாடலாம், அதாவது வேற ஏதாவது ஆதாரங்களை தேடலாம். ஒரு மறுபுறம் இந்த நிலையற்ற நிதி நிலையை கொண்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த சொந்த நிதி ஆதாரங்களை பயன்படுத்துவதே நல்லது. ஸோ நிலையற்ற இதாக இருக்கும்போது அவங்களுடைய சொந்த ஃபினான்ஸை மணியை பயன்படுத்தக்கூடியது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன்,
Forms of organization. The choice of source of funds depends on the forms of organization. Sole proprietor and partnership firm cannot issue share and debentures. They have to depend on short-term sources like bank finance, leasing, hire purchase, factoring, etc. On the other hand, companies, government organization and cooperative organization mobilize funds both from long-term source like shares, debentures, public deposits, etc. and from short-term sources. இந்த நிதி ஆதாரத்தை தேர்வு செய்வது என்பது அந்த தொழில் அமைப்பு முறையோடு நெருங்கிய தொடர்புடையது எனலாம். இந்த தனி வணிகம் மற்றும் கூட்டாண்மை நிறுவனங்கள் பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்களை வெளியிட முடியாது. எனவே அந்த வகையான நிறுவனங்கள் வங்கி கடன், குத்தகை, வாடகை கொள்முதல் நிதி இந்த மாதிரியாக இருக்கக்கூடியதை என்ன பண்ணுறாங்க, குறுகிய கால ஆதாரங்களாக சேர்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலையில் ஏற்படுது. அதுக்கு மாறாக இந்த கூட்டு பங்கு நிறுவனங்கள், அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், இந்த கவர்மெண்ட்டும் கூட்டுறவு நிறுவனங்களும் அதனுடைய பங்குகள், டிபஞ்சர்ஸ், பொது வைப்பு, இது எல்லாமே நீண்ட கால ஆதாரங்கள் வந்து நிதி திரட்ட வாய்ப்பு பெற்றுள்ளது. தென் நெக்ஸ்ட் ஒன், டைம் பீரியட். The period for which business finance is required determines the suitable sources. For instance, where the funds are required for shorter period, bank finance like overdraft, cash credit, bill discounting, mortgage pledge, leasing, hire purchase, factoring and so on are suitable sources. Funds required for longer period can be tapped from issue of shares, debentures, bonds, term loan and the like. இந்த தொழில் நிதி அப்படின்றது அது தேவைப்படக்கூடிய கால அளவை பொறுத்து மாறக்கூடியது. எடுத்துக்காட்டாக, குறைந்த காலத்திற்கு மட்டுமே நிதி தேவைப்படும் போது அந்த வங்கியுடைய நிதி ஆதாரங்களாக பேங்க் ஓவர் டிராஃப்ட், கேஷ் கிரெடிட், அதாவது மாற்றுச்சீட்டை வட்டம் செய்யக்கூடியது, அதாவது பில் டிஸ்கவுண்டிங், மார்ட்கேஜ், பிளட்ஜ், லீசிங், ஹையர் பர்ச்சேஸ், ஃபேக்டரிங் அண்ட் ஸோ ஆன், இதெல்லாமே என்ன பண்ணுறாங்க, அந்த ஆதாரங்களை சரியான வழிமுறைகளாக கடன் முகமைக்கு இருக்குது. இந்த நீண்ட காலத்துக்கு இந்த நிதி தேவைப்படும் போது அந்த பங்குகள், கடனீட்டு பத்திரங்கள், குறித்த கால கடன்களை போன்றவற்றை சிறந்த ஆதாரங்களாக விளங்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், ரிஸ்க் ஃபேக்டர். Owned funds do not invite any risk, while using borrowed funds entails a lot of risk. இந்த சொந்த நிதி ஆதாரங்களை பயன்படுத்துறதுல எந்த இடர்களுக்கும் வாய்ப்பு இல்லை. The probable default in paying interest and capital may lead to the liquidation of business enterprises, besides damaging the reputation of the business concern and the business world. ஆனால் இந்த கடன் நிதியை பயன்படுத்துறதுல ஆபத்தில் முடியலாம். ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம், ஆபத்தில் முடியலாம். இந்த கடன் நிதி அப்படின்றது என்ன, கிரெடிட் ஃபினான்ஸ் அந்த தொழில் ஆபத்தில் தள்ளிவிடக்கூடிய தன்மையை கொண்டிருக்கும். இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம போட்ட முதல் கேபிட்டலும் திரும்பி செலுத்த தவறும் நிறுவனங்கள் அந்த களைப்புக்கு உள்ளாக நேரிடலாம். அந்த நிறுவனத்தை என்ன பண்ணலாம், கலைக்கலாம், அதுக்கு உருவாகக்கூடிய நிலைமை நேரிடலாம். இதனால் அந்த தொழில் இந்த உலகில் அப்படிப்பட்ட நிறுவனங்களில் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும். அந்த நிறுவனத்துடைய குட்வில்க்கு என்ன ஆகலாம், நற்பெயருக்கு அது களங்கத்தை ஏற்படுத்தலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், control. Equity shares are real owner of corporate enterprises. They exercise
complete control over the management of the country. If the existing shareholders do not like to lose their control, they must not issue more equity shares to supplement the financial resources. Contrarily, borrowed sources of funds will not disturb the control exercised by the company management. Hence, borrowed sources is suitable for maintaining the administrative control of the company. இந்த பங்குதாரர்கள் தங்களுடைய நிறுவனங்களில் உண்மையான உரிமையாளர்கள். அவர்கள் அந்த நிறுவனத்தின் நிர்வாகத்தின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை செலுத்த உரிமை பெற்றவர்கள். தற்போது இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த நிர்வாக கட்டுப்பாட்டை தங்களிடமே தக்க வைத்து கொள்ள விரும்பினால் அவர்கள் அந்த ஃபைனான்ஸ் தேவையை பூர்த்தி செய்ய அதிக ஷேர்ஸ் வெளியிடக்கூடாது. அவர்கள் அந்த கடன் ஆதாரங்களை நாட வேண்டும். கடன் என்னென்ன இருக்கோ அதை தேடி போகணும். இந்த கடன் ஆதாரங்களை நிறுவனத்துடைய கட்டுப்பாட்டை எந்த விதத்திலையும் பாதிப்பதில்லை. கடன் என்ன அந்த நிறுவனத்தோடைய கட்டுப்பாட்டை பாதிக்காது. எனவே இந்த நிர்வாக கட்டுப்பாட்டை இழக்க விரும்பினாலும் இந்த நிறுவனங்களுக்கு கடன் நிதி ஆதாரங்களே சாலச்சிருந்தது. கடன் நிதி ஆதாரம் தான் என்னாகும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுதான் கண்ட்ரோல். Then next stage of development, வளர்ச்சி நிலை. A new business enterprise find it hard to mobilize business finance than an established firm. Therefore, it may have to rely on owned sources in the initial stage. Once the business enterprise has established itself in the business world, they can tap borrowed sources of funds and offer its assets as security therefor. இந்த வளர்ந்த ஒரு நிறுவனத்தை காட்டிலும் புதிதாக அந்த தொழில் துவங்கிய நிறுவனம் அந்த நிதி திரட்டுவதில் இன்னலை சந்திக்கலாம். எனவே இவ்வகையான நிறுவனங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் தன்னுடைய சொந்த நிதி ஆதாரங்களையே மிகவும் சார்ந்திருக்க வேண்டியிருக்கு. ஆனால் இந்த வியாபார உலகத்தில் தன்னை நிலைநிறுத்தி கொண்ட பின்னாடி தன் சொத்துக்களை பிணையமாக வைத்து கடன் பெறலாம். அவங்களோட சொத்தை வச்சு பிணையமாக வச்சு கடன் பெறலாம். அந்த சமயத்தில் புற மற்றும் அக நிதி திரட்டும் முறைகளை நாடலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், credit worthiness of firm. Some sources of funds like debentures and creditors require the business firm to mortgage the assets. This hurt the credit worthiness of the business concern in the financial market. Contrarily, business concern do not have to mortgage its assets when they mobilize funds through sources like share capital, retained earnings, unsecured loans, etc., and thereby maintaining goods image in the financial market. இந்த கடன் பத்திரங்கள் டிபஞ்சர்ஸ் சரக்காளி போட்டு கடன் பெறக்கூடியதாக இருக்கும். அந்த போன்ற சில நிதி ஆதாரங்களை அந்த நிறுவனத்துடைய சொத்துக்களை அடமானம் செய்ய வழிகோலுது. ஸோ இதன் விளைவாக அந்த நிதி சந்தையில் கடன் பெற்ற நிறுவனத்தோட கடனுடைய தர மதிப்பீடு வெகுவாக பாதிக்கப்படலாம். அது என்னாகும், சீக்கிரமாக பாதிப்பு அடையலாம். அதற்கு மாறாக அந்த பங்கு, அதனுடைய முதல், இருத்தி வைக்கப்பட்ட ஆதாயம், பிணையற்ற கடன், எந்த ஒரு பிணையமும் இல்லாத கடன் மூலமாக நிதி திரட்டும் போது எந்தவித சொத்துக்களையும் அடமானம் செய்ய வேண்டியதில்லை. அதுதான் ஒரு சொத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், அடமானம் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. இது நிதி சந்தையில் அந்த நிறுவனங்களுடைய நல்ல பெயரை கூட்டுறதுக்கு உதவுது. அந்த கம்பெனியோடைய குட்வில்லை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவுது. These are all the factors influencing choice of business finance. Then next, savings. Importance of savings. The concept of savings plays an important role in economic development of any country.
Savings is defined as the difference between income and consumption. In other words, it points to sacrifice of some sort. Earning money may be easy, but using it in the right way as well as saving it for the future is pretty though. Savings is important for each and every one of us to lead a peaceful life. Saving paves way for a happier future. World Savings Day was promoted all over the world. The emphasis the value of savings. 31st October has been declared as the World Savings Day by the International Saving Banks Congress. இந்த சேவிங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு நாட்டிலையும் அந்த பொருளாதார முன்னேற்றத்திலையும் சேமிப்பு முக்கிய அம்சமாக வகிக்குது. இந்த வருமானத்திற்கும் நுகர்வுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு தான் சேமிப்பு. அதை வேறு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னம்னா ஒரு குறிப்பிட்டோம்னா ஒரு விதமான தியாகத்தையே இது குறிக்கிறது. பணத்தை சம்பாதிப்பது என்பது சுலபமாக இருக்கலாம், ஆனால் அதை சரியான வழியில் முதலீடு செய்வது என்பது கடினமானது. நாம் அமைதியான வாழ்வு வாழ்வதற்கு சேமிப்பு முக்கியமானதாகும். சேமிப்பு மகிழ்ச்சியான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கிறது. சேமிப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக உலக சேமிப்பு நாள் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அகில உலக சேமிப்பு வங்கி கூட்டமைப்பு, அதாவது த இன்டர்நேஷனல் சேவிங்ஸ் பேங்க் காங்கிரஸ், அக்டோபர் 31 அன்னைக்கு உலக சேமிப்பு நாளாக நம்ம என்ன பண்ணுறோம் அறிவித்துள்ளது. Then next, the following points highlight the importance of savings. Money invested in deposit account, small savings scheme, mutual funds, life insurance policies, bonds of government companies, shares, etc. lead to overall economic development of country. இந்த வைப்பு கணக்கு அப்படின்றது சிறு சேமிப்பு திட்டங்கள், பரஸ்பர நிதிகள், ஆயுள் காப்பீட்டு திட்ட ஆவணங்கள், அரசு நிறுவனங்களின் பத்திரங்கள், பங்குகள் போன்றவற்றில் முதலீடு செய்யப்படும் பணம் ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். First one, money invested in bank deposits facilitate employment generation in various sectors of economy and poverty alleviations. இந்த வங்கிகளில் இருக்கக்கூடிய வைப்புகளில் முதலீடு செய்யக்கூடிய பணம் இந்த பொருளாதாரத்துடைய பல்வேறு பிரிவுகளில் வேலை வாய்ப்பை தோற்றுவிக்கவும் இந்த வறுமையை போக்குறதுக்கும் உதவியாக இருக்கு. Then next, the saving invested in bank deposit lead to credit creation in the country, which in turn promotes industrial and agricultural development in a country. இந்த வங்கி வைப்புகளில் முதலீடு செய்யக்கூடிய சேமிப்புகள் ஒரு நாட்டினுடைய தொழில் மற்றும் வேளாண் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவுகிறது. எதுக்கு உதவுது? அந்த நாட்டோடைய தொழில் முன்னேற்றத்திற்கும் வேளாண்மை முன்னேற்றத்திற்கும் ரொம்ப மிகப்பெரிய உதவியாக இருக்குது. The next one, savings invested in government bonds and various institutions help in great measure in building and strengthening the infrastructure facilities in a country. இந்த அரசு கடன் பத்திரங்கள், அதாவது கவர்மெண்ட் பாண்ட்ஸ், பலதரப்பட்ட நிறுவனங்களில் முதலீடு செய்யப்பட்டு அந்த சேமிப்புகள் இந்த நாட்டினுடைய உள்கட்டமைப்பு அதனுடைய வசதிகளை ஏற்படுத்துறதுக்கும் அவற்றை வலுப்படுத்துறதுக்கும் பெரிய அளவில் பயன்படுது. The next, the country with higher
savings can easily face the consequences of economic recession. அதிக அளவுல சேமிப்பு அப்படின்றது ஒரு நாட்டோட பலத்தை குறிக்குது. இது பொருளாதார மந்த காலத்துல ஏற்படக்கூடிய இன்னல்களை எதிர்கொள்ள உதவுது. The next, the bad consequences of inflation can be met easily with a strong savings. As a result, the evil effort of soaring prices can be controlled. சேமிப்பை அதிகரிக்கிறதால அந்த பணவீகத்தால் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகளை மிக எளிதாக எதிர்கொள்ள முடியும். அதன் விளைவாக அதிகரிக்கக்கூடிய விலைவாசியையும் கட்டுக்குள் வைத்திருக்க முடியும். These are all the highlight the importance of savings. Then next one, personal investment avenue. People invest the saving to gain financial security. They are investing their saving in your various investment avenue for various purpose. They may invest in various securities and wait for a stipulated period to get back their investment with higher value addition. There are three aspects which need to be considered before investing the money, namely liquidity, profitability, and safety. In other words, some investment can be easily and readily encashed in the market without any loss. Such investments are called liquid investment. For example, bank deposits, government bonds, mutual funds, precious metal like gold, silver, platinum, etc. While certain other investments cannot be liquidated immediately, but they may fetch higher returns at maturity. For example, shares, real assets, debentures, public deposits, fixed deposits, money back insurance policies come under these categories. இந்த நிதி பாதுகாப்பு கருதியே மக்கள் தங்கள் சேமிப்புகளை முதலீடு செய்கின்றனர். அவர்கள் தங்கள் சேமிப்புகளை பலதரப்பட்ட செயலுக்காக பலதரப்பட்ட வழிகளில் முதலீடு செய்கின்றனர். அவர்கள் பல்வேறு டிபெஞ்சர்ஸில் முதலீடு செய்து தங்களுடைய முதலீட்டில் மீதான இருக்கக்கூடிய லாபத்தை பெறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை காத்திருக்க வேண்டியிருக்கு. அந்த பணத்தை முதலீடு செய்யும்போது 3 முக்கிய கருத்துக்களை கவனத்தில் கொள்ளணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்விடிட்டி, சேஃப்டி, ப்ராஃபிட்டபிலிட்டி. முதலீடுகள், இதை சில முதலீடுகள் சந்தையில் உடனடியாகவும் எளிதாகவும் எந்தவித நட்டமும் இன்றி பணமாக மாற்றிக்கொள்ளும் தன்மையை கொண்டிருக்குது. அந்த முதலீடுகளை எளிதாக பணமாக்கக்கூடிய முதலீடுகள், அதாவது லிக்விட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு அழைக்கலாம். அந்த வங்கி வைப்பு தொகை, அரசாங்க கடன் பத்திரங்கள், பரஸ்பர நிதிகள், பொன், கோல்டு, சில்வர், பிளாட்டினம் போன்ற விலையுயர்ந்த உலோகங்களில் முதலீடு செய்கிறது ஆகியவற்றை எடுத்துக்காட்டாக கூறலாம். அதே சமயத்தில் வேறு குறிப்பிட்ட முதலீடை உடனடியாக பணமாக்கக்கூடிய தன்மை அற்றவைகளாக இருக்கலாம். ஆனால் அவை முதிர்வு காலத்தில் அதிக வருமானம் தருபவையாக இருக்கும். இந்த பங்குகள், அசையா சொத்துகள், கடன் பத்திரங்கள், பொது வைப்பு, நிலை வைப்பு, பணம் திரும்பி பெற காப்பீட்டு திட்டாவணங்கள் இந்த வகையை சேர்ந்ததாக இருக்கும். Certain other investment offer higher income earning prospects, but they are totally unsafe, as in the case of gambling, horse race, lottery, speculation, and so on and so forth. Therefore, an individual investor has to park the surplus funds judicially so as to balance the liquidity, safety and profitability. இன்னும் சில முதலீடுகள் அதிக வருவாய் ஈட்டக்கூடிய தன்மை கொண்டவையாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள்,
என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேம்பிளிங், ஹார்ஸ் ரேஸ், லாட்டரி, ஸ்பெக்குலேஷன். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதில் செய்யப்படக்கூடிய முதலீடு அறவே பாதுகாப்பு என்பது இல்லை. எனவே இந்த தனிப்பட்ட முதலீட்டாளர்கள் தங்களுடைய உபரி நிதியை அதிகமாக இருக்கக்கூடிய ஃபைனான்ஸை முதலீடு செய்வதற்கு முன்பாக அவற்றை பணமாக்கக்கூடிய தன்மை, லாபம் ஈட்டக்கூடிய திறன், முதலீட்டு பாதுகாப்பு இவற்றுக்கு கருத்தில் கொண்டு அந்த சட்டப்பூர்வமான முறையில் நன்னெறிப்படி இந்த புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யக்கூடியது வேண்டும். இந்த தனிப்பட்ட முதலீட்டாளருக்கு முதலீடு வழிகள் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் PPF. It is the safest long-term investment option for the investors in India. It is totally tax-free. Public Provident Fund account can be opened in bank or post office. The money deposited can be withdrawn before 15 years and an investor can earn compound interest from this account. However, the investor can extend the time frame for the next 5 years if the investor does not opt to withdraw the amount matured for payment at maturity date. Public Provident Fund investor can take loan again Public Provident Fund account when he or she experience financial difficulties. இந்தியாவில் உள்ள மிகச்சிறந்த முதலீட்டு வாய்ப்பில் இது மிக பாதுகாப்பான நீண்டகால முதலீட்டு வாய்ப்பாகும். இதற்கு முழுமையான வருமான வரி விலக்கு உண்டு. இன்கம் டேக்ஸு பே பண்ணக்கூடிய இது கிடையாது. இந்த வருங்கால வைப்பு நிதி கணக்கை வங்கியிலையோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ நம்ம துவங்கலாம். இதில் செலுத்தக்கூடிய தொகை 15 ஆண்டுக்கு முன்பாக திரும்ப பெற முடியாது. 15 வருஷம் ஆனால் தான் அதை திரும்பி வாங்க முடியும். இதன் மூலமாக முதலீட்டாளர்கள் தாங்கள் முதலீடு செய்த பணத்தை கூட்டு வட்டியை பெற முடியும். அந்த முதிர்வு காலத்துக்கு பின்னாடி அந்த முதிர்வு தொகையை திரும்ப பெற வேண்டிய தேவை ஏற்படவில்லை என்றால், அந்த அமௌண்ட் நமக்கு இப்போ தேவையில்லை அப்படின்னா மேலும் 5 ஆண்டுகளுக்கு இதன் காலத்தை நம்ம என்ன பண்ணலாம், நீட்டித்து கொள்ளலாம். மேலும் 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த முதிர்வு தேதிக்கு முன்பாக முதலீட்டாளருக்கு நிதி நெருக்கடி அல்லது நிதி தேவை ஏற்பட்டால், அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு அந்த பணம் தேவைப்பட்டால் அப்படின்னா இந்த கணக்கிலேருந்து கடன் பெற்று நிதி நெருக்கடியை சமாளித்து கொள்ள வாய்ப்புள்ளது. அந்த அக்கௌண்ட்லேருந்து நம்ம பணம் பெற்றுக்கலாம். ஸோ பின்னாடி அது எப்போ அந்த முதிர்வு ஆகுதோ அந்த அன்னைக்கு என்ன பண்ணலாம், அதுலேருந்து கழிச்சிக்குவாங்க. த நெக்ஸ்ட் ஒன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். An individual investor who wants to invest in equities and bond with a balance of risk or return generally can invest in mutual funds. Nowadays, people invest in stock markets, though a mutual funds systematic investment plan is one of the best investment option in India. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது இந்த நிதி நிறுவனங்கள் இந்த பொதுமக்கள்கிட்ட இருந்து பல்வேறு விதமாக நிதி திட்டங்களை மூலமாக அதை திரட்டிய பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்து அவை ஈட்டக்கூடிய லாபத்தை அந்த முதலீட்டாளர்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய ஏற்பாடாக இருக்குது. இதன் மூலமாக இந்த சாதாரண மக்கள் மறைமுகமாக ஷேர் மார்க்கெட்டில் அந்த பங்குகளை ஷேர்ஸை பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றனர். அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த சிறு முதலீட்டாளர்கள் தேவைக்கு ஏற்ப பலதரப்பட்ட திட்டங்களை வைத்துள்ளன. இந்த லாப நோக்கடைய இந்த திட்டம், உடனடியாக பணமாக்கும் திட்டம், இந்த பாதுகாப்பான திட்டம், இந்த மூன்றையும் உள்ளடக்கிய சமச்சீர் திட்டம் போன்ற திட்டங்களை
நடைமுறையில் உள்ளன. இந்த முதலீட்டாளர்கள் அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப சரியான முதலீடு திட்டத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப அவங்களுக்கு தேவையான முதலீட்டை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். Then next one, direct equity or share purchase. An individual can opt for investment in shares. இந்த தனிநபர் அந்த பங்குகளை முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். But he has to analyze the market price of various shares traded in stock exchange, reputation of the company, consistency in the payment of dividend, the nature of the project undertaken by the company, growth, prospect of industry in which a company is operating before investing in shares. If the investment is made for a long time, it may yield good return. However, there is equally risky to invest in shares as there is no guaranteed return therein. இப்போ அதனால் அந்த அவ்வாறு செய்யக்கூடிய முன்பணம் அந்த பங்கு மாற்றங்களை வாயிலாக விற்கக்கூடிய பங்குகளை குறித்து சில செய்திகளை ஆராய்ந்து அறிதல் மிக அவசியமாக இருக்குது. இந்த விற்கக்கூடிய ஷேர்ஸை அந்த மார்க்கெட்டுடைய விலை என்ன, அந்த ஷேர் வெளியிடக்கூடிய நிறுவனத்தின் மதிப்பு எப்படி இருக்குது, அதனுடைய பங்கீட்டு தொகையை வழங்குறதுல இருக்கக்கூடிய தொடர்பான நிலை எப்படி இருக்குது, அந்த நிறுவனத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய திட்டங்களுடைய தன்மை எந்த மாதிரி இருக்குது, அந்த நிறுவனத்தில் ஈடுபட்டுள்ள தொழில்துறையை எதிர்காலம் எப்படி இருக்குது போன்ற தகவல்களை முதலீடு செய்வதற்கு முன்பே கருத்தில் கொள்ளணும். நீண்ட காலத்தில் செய்யக்கூடிய பங்குகள் ஷேர்ஸு அந்த முதலீடு நல்ல வருவாயை திரும்ப அளிக்கக்கூடியதாக இருக்கலாம். இருந்தாலும் அந்த ஷேர்ஸை அந்த முதலீட்டின் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அந்த வருவாய் இல்லாததால் அதில் அதிக அளவில் அபாயம் உள்ளதும் எண்ணலாம். அதில் எப்படி இருக்கலாம், அதிக அளவு அபாயமும் இருக்கலாம். The next, real estate investment. Real estate is one of the fastest growing sector in India. Buying a flat or plot is supposed to be the best decision amongst the investment options. The value of the real asset may increase substantially depending upon the area of location and other support facilities available therein. However, an investor in real estate has to be cautious and circumspect in verifying the genuineness of in the title deeds before investing in real estate assets and also the reputation of seller of real asset. இந்த அசையா சொத்து முதலீடு செய்யக்கூடியது என்பது இந்தியாவில் வேகமாக வளர்ச்சி பெற்று வரக்கூடிய முதலீடு துறைகளில் ஒன்று. ஒரு வீட்டு மனை, அதாவது பிளாட்டோ அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு ஃப்ளாட்டோ அது வாங்கிறதுக்கு என்று மிகச்சிறந்த தனிமனித முதலீடு முறைகளில் ஒன்றாக விளங்குது. ஒரு நிலப்பிரிவு அமைந்துள்ள இடம் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பிற அடிப்படை வசதிகளை பொறுத்து இந்த அசையா சொத்துடைய மதிப்பு பல மடங்கு உயர்வதற்கான வாய்ப்புள்ளது. இருந்தாலும் இந்த அசையா சொத்தோடைய முதலீடு செய்ய விரும்புவோர் அந்த சொத்தோட உரிமை பத்திரங்கள் உண்மைத்தன்மையை மிகுந்த கவனத்தோடு ஆய்வு செஞ்ச பிறகே அதில் முதலீடு செய்யக்கூடிய முடிவு மேற்கொள்ளணும். ஆனால் இந்த விலை உயர்ந்த உலோகங்கள் அதனுடைய முதலீட்டில் இருக்கக்கூடியது போல உடனடியாக பணமாக்கத்தன்மை இதில் இல்லை என்பதை நாம் மனசில் வச்சுக்கணும். The next one, investing in metals. விலையுயர்ந்த உலோகங்களில் முதலீடு செய்தல். Investment in metals like gold, silver and platinum is one of the oldest and evergreen investment products. The value of the metal rise slowly and steadily in line with the dynamic market conditions.
but investors can liquidate the metal immediately in the market without any loss. Besides, an investor can opt for investment format like gold deposit scheme, gold ETF, exchange traded fund, gold bar, gold mutual fund, etc. to get benefit in the short period of the time. இந்த கோல்டுலேயோ சில்வரில் பிளாட்டினத்துலேயும் இந்த முதலீடு செய்வது அப்படின்றது மிக பழமையான மற்றும் எக்காலத்திற்கும் ஏற்ற முதலீடு வழிகளில் ஒன்றா இருக்குது. இந்த மார்க்கெட் நிலைக்கு ஏற்றாற் போல இந்த உலோகங்களுடைய மதிப்பு மெதுவாக ஆனால் உறுதியாக அதிகரித்து கொண்டு இருக்குது. இந்த வகை முதலீட்டில் அந்த முதலீட்டாளர்கள் எந்தவித நட்டமும் இல்லாமல் அவற்றை உடனடியாக பணமாக மாற்றிக்கொள்ள இயலும். ஆனால் மேலும் இந்த முதலீட்டாளர்கள் தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய வைப்பு திட்டம், அதாவது கோல்டு டெபாசிட் ஸ்கீம், தங்கம் பரிமாற்றம் நிதி தொழில், அதாவது கோல்டு ETF, கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட், தங்க கட்டிகள் கோல்டு பார், தங்க பரஸ்பர நிதி கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஆகிய குறுகிய காலத்தில் பயன் அளிக்கக்கூடிய திட்டங்களில் முதலீடு செய்யலாம். தென் நெக்ஸ்ட்டு post office saving scheme. There are different type of postal small saving scheme, namely post office saving account, post office recurring deposit account, post office fixed deposit account, post office monthly income account scheme, senior citizen saving scheme, public provident fund account, national savings certificates, Kisan Vikas Patra, Sukanya Samriddhi account. Then investors can choose the appropriate postal scheme as per their needs. Postal investment scheme is the safest investment. இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது இதில் இந்த போஸ்டல் ஸ்கீமில். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆர்டி, எஃப்டி, MIS, SCSS, PPF, SCS, NSC, KVP, SSA இந்த ஸ்கீம்ஸில் இருக்க இதில் நமக்கு எது சூஸாக இருக்கோ, நமக்கு தேவையாக இருக்கோ அந்த ஸ்கீமில் நாம் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் public deposits. Public deposits are more beneficial than the fixed deposit in the bank in the matter of yielding good return. An investor has to select the investment period very carefully. He or she is not allowed to withdraw money before maturity. However, the public deposit collected by companies can institutions do not offer any insurance benefits. It does not come under the control of the Reserve Bank of India. The investor who are willing to invest for long term can opt for public deposits. இந்த நல வருவாய் அப்படின்றது என்ன அப்படின்னா, நலம் தரக்கூடிய நோக்கத்தில் ஆராய்ந்தால் அந்த வங்கிகள் நிலை வைப்பு நிதியில் இந்த பணத்தை செலுத்துறதை விட பப்ளிக் டெபாசிட்டில் அதிக லாபகரமானவை. இதில் இந்த முதலீட்டாளர்கள் முதலீடு கால அளவு மிக கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். முதலீட்டாளர் அந்த முதலீட்டு தொகையை முதிர்வு காலத்திற்கு முன்பாக திரும்ப எடுக்க முடியாது. இந்த பப்ளிக் டெபாசிட்டில் வசூலிக்கக்கூடும் நிறுவனங்கள் அந்த வைப்பு தொகைக்கு எந்தவித காப்பீட்டு வசதியும் அளிப்பது கிடையாது, எந்த ஒரு இன்சூரன்ஸும் கிடையாது. இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கட்டுப்பாட்டில் வருவதும் அல்ல. இது நீண்ட காலத்திற்கு முதலீடு செய்ய விரும்பும் முதலீட்டாளர்கள் பொது வைப்பை தேர்ந்தெடுக்கலாம். நீண்ட காலத்தில் அவங்க முதலீடு செய்யக்கூடியவங்க எதை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு தான் பப்ளிக் டெபாசிட்டை தேர்ந்தெடுக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் பாண்ட்ஸ். Bonds are one of the ideal investment options for those investors who would like to invest their hard-earning money safely. Bonds are issued both by government and public and private sector companies and financial institutions. Mostly, there are 4 types of bonds:
sold in India, namely government bonds, corporate bonds, banks, and other financial institutions, bond and tax saving bonds. The terms bond is used for the debt collected by the government, while the term debenture is used when the corporate collected debt capital from the public. Investment in bonds is totally risk free. இந்த கடன் பத்திரம் சிரமப்பட்டு சம்பாதித்த பணத்தை பாதுகாப்பாக முதலீடு செய்ய விரும்பக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு இந்த பத்திரங்கள் சிறிய முதலீட்டு வாய்ப்புகளில் ஒன்றாகும். இந்த அரசாங்கத்துடைய துறைகளில் பொதுமக்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கும் நிதி நிறுவனங்களுக்கும் இந்த பத்திரங்களை வெளியிடுது. அப்படி 4 வகையாக வெளியிடுறாங்க. என்ன பத்திரங்கள் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னா, அரசாங்க கடன் பத்திரம் என்னது? கவர்மெண்ட் பாண்ட் ஷீட். பதிவு செய்யப்பட்ட நிறுவன கடன் பத்திரங்கள் ரெஜிஸ்டர்ட் பாண்ட். தென் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு கடன் பத்திரங்கள், பேங்குக்கும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கும் உண்டானது. தென் வரி சேமிப்பு கடன் பத்திரம், டேக்ஸ் சேவிங்ஸ்க்கான கடன் பத்திரம். ஸோ இதெல்லாம் இதில் பாண்ட்ஸில் உள்ளடக்கியதாக இருக்குது. த நெக்ஸ்ட் ஒன், யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான், ULIP. ULIP is a life insurance linked product which provides risk cover for the policy holder along with investment opinion to invest in any number of qualified investment such as stocks, bonds or mutual funds. The ULIP அப்படின்றது ஒரு ஆயுள் காப்பீடு இணைந்த ஒரு பரஸ்பர நிதி முதலீடாகும். இது இந்த இன்சூரன்ஸ் செய்கிறதுக்கு இழப்பை ஈடு செய்வதோடு அந்த ஷேர்ஸ் மற்றும் டிபெஞ்சர்ஸ்க்கு ஒரு பரஸ்பர நிதி இணைந்த திட்டம் மூலமாக முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பை அளிக்குது. தென் லாஸ்ட் ஒன், பேங்க் டெபாசிட்ஸ். ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் enable the investor to invest the money for a specific period. The fixed deposit can be opened from a minimum period of 7 days to a maximum period of 10 years. The fixed deposit holder can take loan against the fixed deposit receipt. The depositor cannot withdraw the fixed deposit before the maturity date. The bank deposit 2 வகையாக இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ஒன்று ஃபிக்ஸட் டெபாசிட், இன்னொன்று ரெக்கரிங் டெபாசிட். ஃபஸ்ட்டு இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த நிலை வைப்பு அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இந்த முதலீட்டாளர்கள் தங்களுடைய பணத்தை முதலீடு செய்ய உதவுது. குறைந்த அளவு 7 நாட்களும் அதிக அளவு 10 ஆண்டுகள் வரைக்கும் இந்த காலத்தில் இந்த கணக்கை துவங்கலாம். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் கணக்கை வைத்திருப்பவர்கள் அந்த நிலை வைப்பு ரசீதின் பேரில் கடன் பெறலாம். அந்த கணக்கு வைத்திருப்போர் முதிர்வு தேதிக்கு முன்பாக வைப்பு தொகையை திரும்ப பெற முடியாது. இந்த அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க, அந்த அக்கௌண்ட்லேருந்து அந்த அக்கௌண்ட்டு க்ளோஸ் மெச்சூரிட்டி டேட்க்கு முன்னாடி அந்த டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை எடுக்க முடியாது. த நெக்ஸ்ட்டு ரெக்கரிங் டெபாசிட். ரெக்கரிங் டெபாசிட் account is another investment option for those people who earn regular income. This deposit can be opened for a minimum period of 1 year to a maximum period of 10 years. The recurring deposit holder can take loan against the investment paid. இந்த ரெக்கரிங் டெபாசிட் அதாவது தொடர் வைப்பு, இது எப்படி இருக்கும்னா, நிரந்தரமாக சீரான வருவாயை விரும்புபவர்கள் இந்த வைப்பு கணக்கில் முதலீடு செய்யலாம். இதில் ரெக்கரிங் டெபாசிட்டில் இந்த கணக்கில் காலம் குறைந்த அளவு 1 வருடம், அதிக அளவு 10 வருடங்களாகும். குறைஞ்சது 1 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் நம்ம இதில் டெபாசிட் பண்ணிக்கலாம். இந்த வைப்பு கணக்கு வைத்திருப்போர் முதிர்வு தேதிக்கு முன்பாக அதில் உள்ள தொகையை எடுக்க முடியாது. இருப்பினும் செலுத்த வேண்டிய தவணை தொகைகள் மேல் கடன் பெறலாம். செலுத்த வேண்டிய தவணை தொகையிலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கடனை பெற்றுக்கலாம்.
These are all the investment options available to individual investors. Now we completed the chapter 19. Thank you for listening my class. Okay, we will meet in next class.